friends, welcome back to Gowmi's channel. நான் உங்க கௌதமி. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்கீரை குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 2ல இருந்து 3 கை அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஸோ முருங்கைக்கீரை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா வரும். நீங்க ஒரு 3 கை அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா 1/2 டம்ளர் பருப்புக்கு. இங்க வந்து 1/2 டம்ளர் பருப்பை வந்து துவரம் பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேவைக்கேத்தல உப்பு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், இங்க வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன். இங்க வந்து ஒரு அரை பெரிய வெங்காயத்தை சும்மா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரஃபா. நீங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, 2ல இருந்து 3 வரமிளகா நீங்க எடுத்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த அளவு. நான் இங்க 2 மிளகா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. சோ இதெல்லாம் தான் எனக்கு தேவை. தக்காளி தேவையில்லை இந்த குழம்புக்கு. வெங்காயமும் சும்மா கொஞ்சமா போட்டா போதும், ஜாஸ்தி தேவைப்படாது. சோ வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். இப்ப வந்து இங்க ஒரு வடச்சட்டி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திரலாம். இப்ப நம்ம வச்சிருக்க சீரகம், குருமிளகு இது எல்லாமே ஒட்டுக்காவே ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், சிம்லயே இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்ப வந்து தேங்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. லாஸ்டா வந்து நம்ம கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணணும். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது குக் ஆகணும்னு அவசியம் இல்ல. சோ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்ப நம்ம ஃப்ரை பண்ணது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே இங்க கட் பண்ணி வச்சிருக்க அரை வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நைஸா. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல வந்து எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதை நல்லா மசிச்சுட்டு ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுட்டு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸி நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்ப கூடவே உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது மூடி வச்சு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல் சிம்ல வச்சுட்டு கீரையை வந்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து மூடி வைக்க கூடாது. திறந்து வச்சே வந்து கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கோங்க ஃப்ளேம. கொதிக்கட்டும். கீரை வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷத்துல வந்து வெந்துரும். மூடி வச்சீங்க அப்படின்னா ரொம்ப வலுவலுன்னு ஆயிடும். சோ மூடி வைக்க கூடாது.
சோ இப்படியே வந்து கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இங்க வந்து இப்ப இன்னொரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில நம்ம வந்து தாளிக்க போறோம். வேற எதுவுமே போட தேவையில்ல. கடுகு வேற எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊத்துனா போதும். சோ தேங்காய் எண்ணெயில இப்ப நம்ம இந்த வந்து குழம்பு ஊத்திடலாம். சோ இந்த மாதிரி முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சோ அடிக்கடி நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்திக்கணும். ஏன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, விட்டமின் சத்து இருக்கு. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெயில வந்து இப்படி ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிருச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சோ இப்ப ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெயில தாளிச்சதுனால நல்ல மனம் வரும். சோ இந்த மாதிரி குழம்புக்கு மேல நம்மளுக்கு கீரை தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து கீரை ஜாஸ்தி போடணும். கீரை வந்து ரொம்ப கம்மியா போட்டீங்க அப்படின்னா வேகும் போது நல்லா சுருங்கிரும். சோ அப்ப வந்து உங்களுக்கு அவ்வளவா நல்ல டேஸ்ட் தராது. சோ குழம்புக்கு மேல இந்த மாதிரி கீரை இருந்தாதான் குழம்பு நல்ல டேஸ்ட் வரும். சோ இந்த மெடிசினல் பெனிஃபிட் உள்ள முருங்கைக்கீரையை வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம உணவுல சேர்த்திக்கணும். சோ இந்த ஸ்டைல்ல முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு கூட இது நல்லா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை குழம்பு ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் வீடியோ போட்டனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.